உங்களுக்குள்ளே ஒரு சதை பிஞ்சு தொங்குது, நாளாக போயிடுச்சு, ஒரு எலும்பு உடஞ்சி போயிடுச்சு, ஒட்ட வைக்கிறான். பொறுமையோடு வந்து பாருங்கள், பொறுமையோடு வந்து பாருங்கள். அவன் காட்டுறான், எப்படின்னு காட்டுறான். அதை கொண்டு தான் நீங்கள் உங்கள் காரியம் செய்கிறீங்க, எல்லா காரியம் செய்கிறீங்க. எல்லா காரியம் நீங்கள் செய்கிறது எல்லாமே அதை கொண்டு தான், அவன் கொடுத்து அந்த அறிவை கொண்டு தான் எப்படி படைக்கிறாங்கிற காட்டுறான். உங்கள் அறிவு பூரா பிச்சு போடுறான், உங்கள் அறிவு பூரா பிக்கிறான். அங்கே நாளாக பிக்கிறான் உங்கள் அறிவை, உங்கள் அறிவை நாளாக பிக்கிறான். எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பிக்கிறான். அது பிஞ்சிச்சுன்னா இல்லை நினைக்கிறான். இப்போ அது மறுபடியும் உங்களை என்ன எதை பிச்சானோ, உங்கள் அறிவை பிச்சானோ, இப்போ ஒன்று சேர்க்குறாங்க அவங்கள. மறுபடியும் நிகழுது. நீங்கள் இது இல்லைன்னா நடக்காதுன்னு நினச்சிங்க, அது நிகழுது. பொறுமையோடு இருங்க. உங்கள் அறிவு முதல்ல பிப்பான். கடவுளே எனக்கு நீ எப்படி படைக்கிறேன்னு கேட்டால் முதல்ல உங்கள் அறிவை பிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கா இல்லையா? இந்த வேலை போச்சுன்னா எப்படி வாழ போகிறேன்னு தெரில, இந்த பிஸ்னஸ் நடக்கல எப்படி வாழ போகிறேன்னு தெரில, எங்கள் அப்பா இல்லைன்னா, அப்பா கொடுக்குறது பணம் இல்லைன்னா எப்படி வாழ போகிறேன்னு தெரில, இந்த வாடகை வீடுலேருந்து வர வருமானம் இல்லைன்னா என்ன செய்யணும்னு தெரில. இதுதான் வாழ வச்சு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு நீங்கள் உண்மையை தேடினீங்கன்னா முதல்ல அதை பிச்சிருவான். இப்போ உங்களை வாழ வைக்கிறத காட்டுவான். உனக்கு எதுவுமே இல்லையில, இப்போ இப்போ நான் வாழ வைக்கிறேன்னு காட்டுவான். உங்கள் அறிவு முதல் பிப்போம், நாளாக பிச்சிடும். நீங்கள் இதுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதை பிச்சிருவான். அதான் உயிர்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த உயிரை பிச்சிருவான். இப்போ உங்களை வாழ வைப்பான். நீங்கள் அதை நம்பி தான் வாழ்ந்துருக்கேன்னு நினச்சிக்க இல்லையா? அது இப்போ இல்லை, உங்களை வாழ வைக்கிறான். எப்படி படைக்கிறான்னு பாருங்கன்ற. நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. அவங்கள்ட்ட கேள்வியும் கேட்குறீங்க, அதை விடவும் மாட்டேங்கிறீங்க. அதான் சோதனை. இதுதான் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்று. நீங்கள் அவன் பக்கம் திரும்பிடுங்க, அவன் அதை நீக்குவான். என்னை தவிர இல்லை, படைக்கிறவன் நான் உங்களுக்கு காட்டுவான். நீங்கள் அதையும் விட மாட்டேங்கிறீங்க, எதுவும் வேணும் கேட்குறீங்க, குழப்பத்திலே இருக்கிறீங்க. அவன் பொறுமையாக இருக்கிறான். நீ என்னைக்கு வர்றியோ அன்றைக்கி நான் செய்கிறேன், உனக்கு தெளி தர்றேன். உங்கள் அறிவை பிப்பான், ஞாபகம் வச்சுக்க. பிச்சிடுவான் உங்கள் அறிவு. உங்கள் அறிவு உங்களுக்கு அதை பிச்சிடுவான்னு நினைப்பா. உங்கள் அறிவு உங்களுக்கு உதவாதுங்கிறத உங்களுக்கு காட்டுவான். நான் இதை தான் நம்பிக்கிட்டே இருந்தேன், இப்போ என்ன போகுதுன்னு தெரியலன்னு நீங்கள் கவலைப்பட்டு இறந்துறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அது இல்லை, அது காணாமல் போகும்போது, அது இல்லாமல் போகும்போது, ஒரு காலத்தில் அது நீங்குது இல்லையா? அப்போ நீங்கள் பயப்படுறீங்க, எப்படி வாழ போகிறான்னு தெரியலேன்னு. இப்போ உங்களை வாழ வச்சுட்ருக்கான். அந்த அறிவை நீக்கிட்டு இப்போ உங்களை வாழ வச்சுருக்கான். நீங்கள் எதை நம்பிட்டு இருக்கீங்களோ அப்படி வாழலை. இப்போ நீங்கள் வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை படைச்சிருக்கான், மறுபடியும் படைச்சிருக்கான்.